ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் பிவிஎஸ் ஆரா. ஸோ நம்ம ஃபூட்டிங் காலம்ஸ் எல்லாத்துக்குமே கம்பிலாம் கட்டி ரெடியாக வச்சுருந்தோம். அதுதான் ப்ரீவியஸ் எபிசோடில் நான் போட்டிருந்தேன். இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம கான்க்ரீட் ஃபில் பண்ணுறத வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து மார்னிங்கே ஒரு 8:30 அந்த மாதிரியே வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. சைட்லலாம் பலகாலாம் கட்டி ஸோ கரெக்டாக 9:15க்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே கான்க்ரீட்க்கு தேவையான அந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி செட் பண்ணி எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்ல நேரம் வந்து 9:15க்கு தான் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு தேவையான சிமெண்ட்டு அண்டு மண், கல், தண்ணி எல்லாமே ரெடி பண்ணி ரெடியாக இருந்தாங்க. ஸோ 9:15 அப்படின்னு ஸ்டார்ட் ஆனோடனே ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க நம்ம ரேஷியோ ஃபூட்டிங்க்கான ரேஷியோ வந்து M25 ரேஷியோ வச்சு போட்டிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மூடை சிமெண்ட்டுக்கு தேவையான கல் மண்ணெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு கலவையை கொட்டி வச்சு ஸோ அதுக்கு ஒரு பூஜையை போட்டாங்க. மஞ்சள், குங்குமம், சூடம்லாம் வச்சு அங்கே ஃபஸ்ட்டு கலவை வந்து நார்த் ஈஸ்டில் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போர் போட்டதுக்கு பக்கத்துலேயே அவங்க வந்து ஃபஸ்ட்டு கலவையை வந்து கொண்டு போய் கொட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேலை வந்து ரொம்ப கடகடன்னு ஃபுல் ஃப்ளெட்ஜில் போயிட்டு இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே எல்லா அஸ்திவாரம் நம்ம தோணுன இடத்துல ஃபுல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபூட்டிங் வந்து நம்ம ஹைட் வந்து 1.25 அடி நம்ம வந்து கீழே பேஸ் வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ கலவை கொட்டுறது வந்து 1.25 அடி. கார்னரில் இருக்கிறதுக்கெலாம் கொண்டு போய் கொட்டிகிட்டு இருந்தாங்க. இது ஃப்ரண்ட்டில் இருக்க 2 இது வந்து நியர்பையாக இருந்ததுனால இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இது பண்ணி எல்லாம் கொட்டி அதை நல்லா கொட்டி விட்டு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒர்க் வந்து ரொம்ப நல்லாவே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ உள்ளே ஃபில் ஆனதுக்கப்புறம் அவங்களோட லெவல் அந்த 1.25 அடி ஃபில் ஆனதுக்கப்புறம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மேலே வந்து நல்லா ஈக்குவல் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி தட்டி விட்டுருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு குழி ஃபில்லாக பின்னாடியே இந்த மாதிரி செட் பண்ணுற ஒர்க்கும் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இது வந்து கொஞ்சம் நேரத்துலேயே கொஞ்சம் அப்படியே அந்த சிமெண்ட்டை செட் ஆகிடுது. ஸோ இது கொஞ்சம் செட் ஆகி கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அடுத்து காலம்ஸ்க்கு தேவையான பாக்ஸஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அடுத்து அதுக்குள்ளே ஃபில் பண்ணுறதுக்காக ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஒரு பொசிஷன் வச்சு நம்ம அதை வந்து எல்லா ஃபுட்டிங்குமே கரெக்டாக பண்ணோம். ஸோ அன்றைக்கி மார்னிங்லேருந்தே ஒர்க்கை எல்லாமே நடந்துட்டு இருந்தது. அண்ட் இதுதான் ஃபைனலாக அவங்க போட்ட ஃபுட்டிங். மித்தது எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஃபைனலாக இதில் கொடுத்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி ஸோ ஃபூட்டிங் சைஸ் எல்லாமே நான் ப்ரீவியஸ் எபிசோட்லேயே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எல்லாம் எவ்வளோ ஃபூட்டிங் சைஸ்னு. நம்ம காலம் வந்து 3/4க்கு 1.25, 3/4க்கு 1.5 இந்த 2 சைஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஏதாவது தேவைன்னா நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துக்கலாம். எல்லாமே கான்க்ரீட் போட்டு முடிச்சிட்டாங்க. ஃபூட்டிங் அண்ட் காலம் எல்லாம் செட் ஆகிறதும் அது டக்குன்னு செட் ஆச்சு. ஸோ ஆஃப்டர் லன்ச் பிரேக் அப்புறம் அடுத்து காலம்ஸ்க்கு ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளேயே மார்னிங் பண்ணதுக்குள்ளேயே அந்த காலம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கீழே ஃபூட்டிங் எல்லாமே கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. அதுலேயே அவங்க வந்து பாக்ஸஸும் நின்று ஸ்டீல் பாக்ஸ் வச்சு ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா காலம்ஸுமே பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கடகடன்னு அதுலேயும் நல்லா
ஃபில் பண்ணி குத்தி விட்டு ஸோ ஈவினிங்கே அது வந்து கிட்டத்தட்ட கொஞ்ச நேரத்தில் அது வந்து செட் ஆயிடுது. ஸோ நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் அது காஞ்சு அந்த இது கலட்டுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. ஆனால் இது வந்து இவங்க இன்றைக்கி இப்போ ஈவினிங் ஃபில் பண்ணிவிட்டு மார்னிங் நாங்கள் போகிறதுக்குள்ளேயே அதை வந்து ரிமூவே பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து வாட்டர் நம்ம க்யூரிங்க்கு வந்து விட்டுறணும் அப்படின்றதுனால ஸோ மார்னிங் நாங்கள் போய் பார்க்கும்போது பார்த்தோன்னா இப்படி தான் இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. ஸோ இனி அடுத்து வந்து ஒரு 4-5 டேஸ் நம்ம வந்து க்யூரிங் தான் விடணும். அண்ட் இந்த காலமோட ஹைட் இப்போ வந்து நம்ம 5 ஃபீட்டுக்கு நம்ம வந்து போட்டிருக்கோம். அண்ட் அதர் அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன். பாய்.